Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சி லாங்குவேஜில் Goto ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் எப்படி ரிவர்ஸ் பண்ண சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா Goto ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் ரிவர்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் வந்து ஒரு 5 நான் என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்ம 5 கொடுத்தோம் அப்படின்னா அந்த 5லேருந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் நம்பர் வந்து ரிவர்ஸ் ஆகணும் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்க, அவுட்புட்டில் 5 4 3 2 1 சொல்லிட்டு இந்தமாரி பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெடர் ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அண்ட் தென் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் டைப்பில் n சொல்லிட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இந்த n வேரியபிள் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த n வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது சரிங்களா. ஜஸ்ட் பாருங்க, ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃபில் ஒரு மெசேஜ் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. என்டர் தி லிமிட் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்க போகிற லிமிட்டை கெட் பண்ண போகிறதுக்காக ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள், ஸ்கேன் ஆஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். அண்ட் தென் கம்மா நம்ம கொடுக்க போகிற வேல்யூ வந்து இந்த என்னங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் n சொல்லிட்டு நான் ஸ்கேன் ஆஃபில் வேல்யூ கெட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷனை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இஃபில் பார்த்தீங்க அப்படின்னா n greater than or equal நான் 1 டைப் பண்ணிக்க வச்சுங்களா. சரி, என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கெட் பண்ண கொடுக்க போகிற லிமிட் வந்து இந்த என்னங்கிற வேரியபிள் இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் greater than or equal 1 அப்படின்னா நம்ம அந்த 1 வரை அந்த எந்த இருக்கிற வேல்யூ வந்து 1 வரைக்கும் இந்த Goto வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்க, இந்த இஃபில் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் Goto டைப் பண்ணிக்கிறேன். ஸோ Gotoக்கு ஒரு நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் REVன்னு டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஏன்னா ரிவர்ஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட் இந்த Gotoவோட நேம் நான் REVன்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஸ்கேன் ஆஃப் கீழே பாருங்கள், நான் REVன்னு சொல்லிட்டு நான் கோல் டைப் பண்ணிக்க வச்சுங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எண்ணில் இருக்கிற வேல்யூ வந்து 1 வர வரைக்கும் இந்த Goto வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணில் இருக்கிற வேல்யூ வந்து ஒவ்வொரு டைம் இந்த இஃப் கண்டிஷன் வரப்போ பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள், ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். ஸ்லாஷன் போட்டுட்டு ஒரு பர்சன்டேஜ் போட்டுவாங்க. அண்ட் தென் கம்மா அந்த எண்ணில் இருக்கிற வேல்யூ வந்து இதில் பிரிண்ட் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கம்மா n போட்டிருக்கேன் சரிங்களா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணில் இருக்கிற வேல்யூ வந்து ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்காக இந்த பிரிண்ட் ஆஃப் கீழே பார்த்தீங்கன்னா n மைனஸ் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 5 வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ 5 மைனஸ் லாஸ்ட்டாக இருக்கிற மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 சொல்லிட்டு மீனிங் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1. ஸோ 5 மைனஸ் 1 வந்து நம்மளுக்கு 4 மாறிடும். அண்ட் தென் அகைன் பாருங்கள், இந்த Goto REVன்னு கொடுத்துக்கிறதுனால இந்த REV வந்து எங்கே இருக்கோ அங்கே வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இஃபில் பார்த்தீங்கன்னா n greater than or equal 1 இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 4 இருக்கும் சரிங்களா. ஏன்னா உங்கள் 5 மைனஸ் 1 அப்படின்னா இப்போ என்னோட வேல்யூ 4 இருக்கும். ஸோ இப்போ 4 greater than or equal 1 சரிங்களா. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும். ஏன்னா இந்த லெஃப்ட் சைடு வேல்யூ வந்து நம்மளுக்கு பிக்கஸ்ட் ஆகணும், ரைட் சைடு வேல்யூ வந்து 1 ஆகணும் சரிங்களா. ஸோ இப்படி இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூவாக இருந்தப்போ இந்த இஃப் கண்டிஷன் வரும். அகைன் பாருங்கள், நம்மளுக்கு எண்ணில் வந்து 4 வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஃபஸ்ட்டு 5 பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 பிரிண்ட் ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த n மைனஸில் இப்போ என்னோட வேல்யூ வந்து 4 இருக்கும். ஸோ 4 மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 வந்து நம்மளுக்கு எண்ணில் ஸ்டோர் ஆகிடும். அகைன் பார்த்தீங்கன்னா Goto REV சரிங்களா. ஸோ இப்போ REV எங்கே இருக்கும், ஸோ அங்கே போயிடும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இஃபில் பார்த்தீங்க அப்படின்னா 3 greater than or equal 1 இருக்கும் சரிங்களா. ஸோ இது அப் டு எதுக்கும் பிரிண்ட் ஆகும் ரன் ஆகும் அப்படின்னா 1 greater than or equal 1 வரும். ஸோ இந்த என்னோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வேல்யூவாக 5 4 3 2 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டே வரும் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள், இது வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் மேலே பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கமாண்ட் பேனல் ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட் அந்த கமாண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த என்டர் லிமிட்டில் நம்ம ஜஸ்ட்டு 5 சொல்லிட்டு வேல்யூ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கமாண்ட் பேனல் என்ன பண்ணுறேன்னா என்டர் லிமிட் சொல்லிட்டு கேட்கும். ஜஸ்ட்டு பாருங்கள், நான் 5 சொல்லிட்டு வேல்யூ என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட்டில் பாருங்கள் 5 4 3 2 1 சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அண்ட் தென் அகைன் பாருங்கள், நான் ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பில்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் பேன் ரன் ஆகிடும். ஸோ இப்போ நான் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுக்குறேன்னு சரிங்களா. ஜஸ்ட் 10 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ 10லேருந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து ரிவர்ஸ் ஆகிட்டே வரும் சரிங்களா. ஸோ இப்போ 10 9 8 சொல்லிட்டு நம்மளுக்கு 1 வர வரைக்கும் அந்த Goto வந்து ரன் ஆகிட்டே வரும் சரிங்களா. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 100 கொடுத்தாலும் நம்மளுக்கு 100லேருந்து வேல்யூ வந்து ஒவ்வொரு வேல்யூவாக டிக்ரீஸ் ஆகி
ஃபைனல் வேல்யூ வந்து 1 வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த கோட்டு வந்து ரன் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டு யூஸ் பண்ணி ஒரு ரிவர்ஸ் நம்பர் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரோக்ராம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணுற சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.